முடிக்கணும். போய் முடிக்கணும். எதுக்கு இவ்வளவு அவசரம்? நான் போறேன். இப்படி அவசரப்பட்டு போனீங்க, அன்னைக்கு அது கிடைக்கல. இன்னைக்கு இப்படி அவசரப்பட்டு எதுவும் கிடைக்காம போயிடும். ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கீங்க. ஏன்னா தகப்பன் பேச்சு கேட்காத பிள்ளை தருதல போயிடும். அன்னைக்கு என்னுடைய தாயின் தந்தை என்ன சொன்னாங்க? முருகா, ஆளு கொஞ்சமா பாதியா இந்த பழத்தை பிரிச்சு சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. நீங்க என்ன சாப்பிடணும்? நீங்க என்ன சொன்னீங்க? பழத்தை முழுமையா சாப்பிடணும்னு சொன்னீங்க. ஆனா நான் எப்படியாவது போகணும் என்று நான் ஏறி போய் அங்கே பழம் கிடைக்காம போயிடுச்சு. அன்னைக்கு என் தாய் தகப்பன் பேச்சை கேட்காதனால கோமணத்தோடு போனேன். இன்றைக்கு நீங்க யாரு? மூத்தவர் சொல்லும் முதி நெல்லிக்காயும் முன்பு துவக்கும் பின்பு நீங்க மூத்தவர். உங்க சொல்ல நான் கேட்காம இருக்க இது கிடைக்காது. அவசரப்பட்டு போனதுனால அன்னைக்கு அது கிடைக்கல. இப்படி இதே மாதிரி அவசரப்பட்டு போடாது. அன்னவள் வேடுவனத்தை சார்ந்தவள். நீங்கள் ஒரு வேடுவனாக சென்று ஒரு மானை துரத்துவது போல் சென்று அன்னவளை திருமணம் முடிக்க. அப்ப கலப்பு திருமணம் யாரால் வந்ததுன்னா இந்த கண்டனால தானே உலக மக்கள் உரம் போற்ற வேண்டும். அவள் வேடுவ குலத்தில் பிறந்ததனால் நானும் வேடுவனாக மகன் உருமாறி சென்று அன்னவளை திருமணம் முடிக்கணும். தங்களோட திருமணத்தில் பாமாலை பாடி பூமாலையோட வருகிறேன். அப்படி வருகின்ற உங்களுக்கு என்றைக்கும் அழியாத புகழ் மாலை சூட்டிக் கொள்கிறேன். தாங்களுடைய உத்தரவின்படி நான் சென்று வேடனாக விரைவாக வருகிறேன். அதுவரையிலும் இந்த கல்காசலத்தை தாங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். தாங்களுடைய காரணத்தால் நாட்டு மக்கள் எல்லோரும் சந்தோஷத்தை அடையட்டும். வருகிறேன். ஒரு கல்யாணத்தை முடிக்க என்ன பாடுவானுடைய யாருக்கு அளவு உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசாமி. யாருக்கு கல்யாணமா? ஒரு நேரம் யாருக்கு அவார்டு விட்டுக்கிட்டு முருகப்பெருமானுக்கு நடத்த வேண்டிய திருமணத்தை தான் இந்த பாடு. ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இது இரண்டாவது கல்யாணம். அவர் கொடுத்த வரத்தை நிவர்த்தி பண்ண போறாரு. அப்படி சொல்லுங்க. உனக்கு பதில் சொல்ல முடியாது. உனக்கு பதில் சொல்ல போற நேரத்துல சும்மா சாமி தெரியாம ஒரு சம்சாரி நாங்க விவசாயி கேட்டா நீங்க சொல்லணும்ல. ஒரு சின்ன பிள்ளை போய் ஒரு கடை போச்சுன்னா கூட ஒரு 10 ரூபா கமிஷன் கேட்கிறேன். ஆனா நீங்க எவ்வளவு ஒரு சமாச்சாரத்தை எவ்வளவு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கீங்க. சரி சரி, நம்மளுக்குள்ள இருக்கட்ட இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறீங்களே, புரோக்கர் கமிஷன் அமௌண்ட் வாங்குறீங்க. என்ன சாமி புரோக்கர் மாதிரி தெரியுதா? இல்லங்க அப்பா நான் நடத்தக்கூடிய கழகம் தெய்வீக திருமணம்யா. முருகப்பெருமானுக்கு வள்ளிக்கு நடக்கும் தெய்வீக திருமணம். உலகத்துல உங்களை போல மனிதருக்கு கல்யாணம் நடக்கிற நீங்க சொல்லக்கூடிய புரோக்கர் தரசர் என்று சொல்லக்கூடியவர். ஆனா அவர் சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது. எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை எங்கேயோ ஒரு மாப்பிளைக்கு சம்பந்தம் பார்த்து பொருத்தம் பார்த்து ஒரு கல்யாணத்தை நடத்திச்சு வாழ்க்கையை தொடக்க வைக்கக்கூடிய பார்த்தீங்களா? அவர் தெய்வத்தை சார்ந்தவரையா. அவர் அந்த ஐயா நட்டமேனிக்கிறாரு கல்யாணம் பண்ண சொல்லி. அவர் யாருக்கு? அவருக்கு ஒரு கல்யாணத்தை. அவருக்கு கல்யாணம் உண்டு. 60ஆம் கல்யாணம் அதை நடத்துவா கூடிய சீக்கிரம். சரி, வந்தது வந்தீங்க செஞ்சு விட்டு போங்க. இல்லங்க கல்யாணத்தை செஞ்சு விட்டு போங்க. தம்பியா போயிட்டு கல்யாணத்தை செஞ்சு விட்டு போங்க சாமி. கல்யாணத்தை காலையில முடிச்சு பண்ண ஏன் அவசரம் பண்ண? இம்மேடைக்கு வருவதற்கு வாய்ப்பளித்த கிராம பொதுமக்களுக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய விழா கமிட்டியாளர்கள் அன்பு உறவுகளுக்கும் இங்கே சிறப்பான முறையில் ஒளிவரை வைத்துக் கொண்டிருக்கூடிய ஸ்ரீ பழனி ஆண்டவர் ஒளிவரிக்க நிலைக்கான அன்புலத்திற்கும் அதில் பணிகளுடைய அன்பின் நண்பருக்கும் இந்த நாடகத்தை சிறப்பான முறையில் அமைத்திருக்கக்கூடிய அன்பில் கொண்ட இன்பச் செல்வம் அண்ணா தாலேசை கலைஞர் மற்றும் வண்ணத்திரை தேன்மொழி நடக்க முடியாது அற்புதமான ஒளிவரிக்கை வேலை பார்த்து போடா. ஏன்டா இன்ஸ்டா கொடுக்குற? போடா அங்கிட்டு. எப்ப இருந்து ஆரம்பிச்சிருந்தா எங்களை தெரியுமா பிடிக்க வேலை பாரு. நீங்க போங்க குருநாதா, நாங்க பாத்துக்கிறோம். எப்படி தம்பி குருநாதா நீங்க அவரை பார்த்தீங்களா சாமி? அவரை வரல அடிச்சு அடி வாங்கிட்டு வந்துடுறான். நல்லவர்க்கெல்லாம்
எடுத்து சொல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் இந்த நல்லவர்க்கெல்லாம் சாட்சியம் என்று ஒன்று மனச்சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியமா, தெய்வத்தின் சாட்சியமா. மலர்ந்து மலராத பாதி மலர் போல மலரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாமல் காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே. மலர்ந்து மலராத பாதி மலர் போல மலரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாமல் காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே. யானை படை கொண்டு சேனை போல வென்று ஆள பிறந்தாயடா, புவியாள பிறந்தாயடா. அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா, வாழ பிறந்தாயடா. அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா. தங்கக்கடியோர வைரமணியோடு தந்து மனம் பேசுவார், பொருள் தந்து மனம் பேசுவார்.
புன்னகை விலை பேசுவார். நதியில் விளையாடி குடியில் தலை செய்து கடந்த இனம் தின்றதே. வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்னனே. சிறையில் என்னை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா. கனவில் நினையாமல் காலம் நம்மை வந்து பிரித்த கதை சொல்லவா. கண்ணின் மணி போல மணியின் மின்னல் போல கலந்து பிறந்தோமடா. இந்த மண்ணும் கடல் வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா. உறவை பிரிக்க முடியாதடா. அன்பே ஆரிராரோ ஆரிராரோ ஆரிராரோ. அன்பே ஆரிராரோ ஆரிராரோ ஆரிராரோ. நீங்கெல்லாம் யாரும் எந்திரிச்சு வீட்டுக்கு போக மாட்டீங்க. இவங்கள்ட்ட காசை இழந்துட்டு வேணும் உட்காந்து நிற்கீங்க. நீங்க செருட்டி அடிச்சாலும் இந்த ஊர் காசை நான் வாங்காம போக மாட்டேன். ஏன் தெரியுமா? காலைல சீட்டு போட மாட்டேன். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய உள்ளூரை சேர்ந்த இன்பு செல்வத்துக்கு 100 ஒரு பாட்டு பாடிட்டு போப்பா, இன்ப சொல்லுவாப்பா. அவர் திருப்தி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அப்புறமா வாங்கிக்கிறது. சரிப்பா, ஒரு பாட்டு பாடுப்பா. என்ன மைக்கு பிடிக்கிச்சு? இங்கு தாளம் வாசிச்சு கொண்டிருக்கும் இன்பராஜ் இன்பச்செல்வம் இன்பச்செல்வம் அப்பா அவருக்கு அவருக்கு பொண்ணு பார்த்துருக்கீங்க. இன்பச்செல்வம் அப்பாவுக்கும் பவதாரணி அவரை பாராட்டி 100 ரூபாய் அன்பளிப்பு வாரி வழங்கிய அன்பா அப்பா தாத்தா அவர்களுக்கு நன்றி. நன்றி. புடிச்ச முண்டாட்டி நன்றி விட்டுருங்க. புருஷன் பொண்டாட்டியா? ஆமா. அட எங்க நீங்க வர வரீங்க? அப்பேங்க. ஆமா அப்ப அப்படியே அப்படியே நடிப்பேன். பார்த்தீங்களா காமக்க பொட்டனை நக்கனா போயிட்டாரு. உட்காரு. கொடுக்குற மாதிரி கொடுத்து காலையில வாங்கிட்டு போயிடுறப்பா. இதே என்கிட்ட கொடுத்துருந்தேன்னா காலையில் இந்த இடத்துல இருக்க மாட்டேன். இருக்கட்டும். நீ என் கவலையை ஃபுல்லா நான் சிரிச்சுதான் சாமி ஓட்டிக்கிறேன். உனக்கு என்ன கவலை வந்துச்சு? ஏன் சிரிக்கிற? ஏன் இல்ல நான் அழுதும் போது உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியும்? ஒருத்தி கஷ்டப்பட்டா இங்க அழுகும் போது சிரிக்காதீங்கத்தா. மிஸ்டர் ஹலோ இன்ப செல்வம், இந்த 100 ரூபா கொடுத்தவங்க என்ன எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. நானே ஒரு கவலையில வந்து நிக்கிறேன். அப்புறம் நான் மதுரை பஸ் பிடிச்சி வீட்டுக்கு போயிருவேன். நாடகம் முடிஞ்சிருச்சு. என்ன சொல்லுவீங்க? போன தைரியம் தான். ஒண்ணும் இல்லைங்க, எனக்கு வாய்த்த கணவர் மாதிரி இந்த உலகத்துல இந்த ஊர்ல எந்த பெண்ணுக்குமே அமைஞ்சிருக்காது. அப்படி ஒரு கணவர். ஆமா, 80 கிலோ தங்கம் யாருன்னா அது என் புருஷன். அப்படிப்பட்ட புருஷன். பாடான்னா வருவேன், போடான்னா போவேன், உட்காரன்னா உட்காருவேன். நல்ல புருஷன் இல்ல. அப்ப மாமனாரு வந்து தங்கமான குணம். நாத்தனா மாருங்க தங்கமான பிள்ளைங்க. மாமியா? ஆனா என் மாமியா இருக்காங்க